இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். அலுவலகத்தில் நம்முடைய எம்டி இருக்க வச்சுங்க, நம்முடைய முதலாளி இருக்கார், எம்டி இல்லை மேனேஜர் இருக்கார். நாம் அவர்கிட்ட செலுத்துகிற அன்பு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வரோம், நமது அம்மா அப்பா மனைவி மக்கள் இவங்க செய்கிற அன்பு எப்படி இருக்கும்? ரெண்டும் அன்பு தான், வித்தியாசம் இருக்குமா இல்லையா? நான் வேலை செய்கின்ற நிறுவனத்தினுடைய முதலாளி, அவர்கிட்ட நான் காட்டுற அன்பு ஒரு எனக்கு சம்பளம் தர முதலாளி. எனக்கு அவருக்கு கொடுக்குற சம்பளம் தான் என் வீட்டினுடைய வருமானம். அதற்காக நான் அன்பு செய்யலாம் இல்லையா? அதற்காக அவர் வரும்பொழுது வணக்கம் சார், ஒரு ஒரு அவருக்கு பயந்த மாதிரி ஒரு நடிக்கலாம் இல்லையா? சரிதாங்களா? இதுவும் அன்பு தான். வீட்டில் என் குழந்தை கூட விளையாடும் பொழுது, என் குழந்தைய தூக்கி மடியில் உட்காந்து கொஞ்சம் பொழுது அதுவும் அன்பு தான். இரண்டுக்குமான வித்தியாசம் உண்டு. நம்ம நேற்றும் அன்பு செய்வதை பற்றி தியானிச்சோம். நாம் இன்றைக்கும் அன்பு தான் பிரதானமாக வருது. அதில் இந்த யோவான் முதல் திருமணத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. இந்த வரி ரொம்ப பாதிச்சது. நாம ஏசப்பாவை கடவுளை உள்ளார அன்பு செய்யறது வேற. அவருக்கான காரியங்களை உள் மனதோடு மனசுலேயே அதை கடவுளை மனசுல ஊதி மனசுலேயே கோயில் கட்டி வச்சு அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறது வேற. ஐயோ, கடவுள் தண்டிச்சுடுவாரோ, கடவுள் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாரோ, கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு துன்பமோ சோதனை வந்துட போதோ. ஆனால் அதுக்காக என்ன பண்ணலாம்? போயிட்டு தினமும் பூசைக்கு போ, பார்த்து பிளஸ்ஸிங் வாங்கி பாசங்க செய்ய எல்லாம் பண்ணும். இது முழுமையான அன்பா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. நீ அவருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது இது நம்ம அன்பு செய்யலைன்னா நமக்கு தன்னை வந்துடுவோம், இதுதான் இருக்கும் அடங்கிருக்கக்கூடிய. அது உள்ளார்ந்த அன்பு கிடையாது. உள்ளார்ந்த அன்பு கிடையாது. இந்த யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயம் நகைச்சுவை சில விஷயம் நிறைய பேர் போடுவாங்க. அதை எப்போ டைம் பாஸில் பார்க்கறது உண்டு. அது அதில் இருந்த ஒரு நிகழ்வு. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு மனைவி தன் கணவர் என்ன பண்ணுறாங்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணுறாங்க. சும்மா ஓங்கி பாவலா பண்ணுறாங்க. அதை அந்த ஒரு சின்ன குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு. மனைவி சும்மா நடிக்கிறாங்க. அந்த குழந்தை பார்க்குது, இவங்க அப்பாவை அடிக்கிற நீ அப்படின்ட்டு அந்த ஷோபாலேருந்து கூட்டுன்னு இறங்கி ஓடி வந்து அவங்க அம்மா கண்ணத்தில் பலாருன்னு வச்சுட்டு ஓடும். எங்கள் அப்பாவை அடிக்கிற நீ, சின்ன பச்சை பிஞ்சு, என் அப்பாவை அடிக்கக்கூடாது, அப்பாவுக்கு வலிக்கும், அப்பாவை அடிக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு அன்பு பாருங்க. ஏன் அப்பா அடிக்கூடாது என்று அவங்க அம்மா வந்து தம்மால் அடிச்சுட்டு கொடுக்குன்னு ஓடுது. சோர்களே, அன்பு உள்ளார இருக்கணும். அச்சத்தின் பொருட்டு அன்பு இருக்கக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு கடவுள் வெளிப்படுத்துறாரு. கடவுளை இறையச்சம் வேணும் தான் இல்லையா? ஆண்டவருக்கு 5 பேர் பெற்றவன் சரிதான், தப்புன்னு சொல்லல. ஆனால்
அந்த பயமே அன்புக்கு அடிப்படையாக அமையக்கூடாது. சொல்ல புரியுதுங்களா? வாழ்ந்தாங்க அந்த மாதிரி. உதாரணத்துக்கு கடவுள்கிட்ட போய் அவரை வழிபட்டா என்ன கிடைக்கும், இப்படி வாழ்ந்தா இது கிடைக்குமா, அப்படி வாழ்ந்தா அது கிடைக்குமா, நம்ம அவருக்கு பயந்து நடக்கலன்னா, வார்த்தை கடைபிடிக்கலாம், நம்ம தண்டிச்சிருவாரோ, சரி எதுக்கு, இப்படி பயந்திருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுத்தரார். கடவுள் உண்மையிலேயே நமது உள்ளத்தில், நமது ஆன்மாவில் அவர் இருந்தால், அதுக்கு நம்ம உள்ளூர் அந்த ஒரு அன்பு பாசம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். பயத்தின் அடிப்படையில் நாம் கடவுளை நேசிக்க வேண்டாம். அதுதான் முதல் வாசகத்தினுடைய இன்னைக்கு மைய கருத்து. நட்சத்திர வாசகம் பாருங்க. சீடர்கள் என்ன பண்றாங்க? 5000 அப்பா அந்த புதுமைக்கு பிறகு அவங்க ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த சீடர்களை நீங்க படகிற அக்கறைக்கு போய் சேருங்க, பெத்சாயிதாவுக்கு போங்க அனுப்பிச்சு விட்றாரு. இவங்க என்ன பண்ண, படகு ஏறி போறாங்க. போற பாதி வழியில கடவுள் என்ன பண்ற, ஏசப்பா என்ன பண்றாரு, தண்ணில் நடந்து போகின்ற அந்த ஒரு காட்சி எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ பேய், பூதம், பேய் வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, எப்படி பேய் பூதம். இந்த அச்ச உணர்வு கடவுள் மேல சீடர்கள் எப்படி இதை எப்படி சொல்வது, அன்புன்னு சொல்வதா, எப்படி சொல்வது? நீ உள்ளூர் ஆண்டவரை நம்பி இருந்தால் வர்றது யாரும் தெரிஞ்சிருக்குமே. யோசிச்சு பாருங்க. முன்னே சொல்லியிருக்கேன் நான், சீடர்கள் அப்போ ஏன் ஏசப்பா கூட இருந்தாங்கன்னா, ஏசப்பா பிற்காலத்திலே அரசராக மாறுவார், இந்த யூத நாட்டை ஆட்சி செய்கிற பொறுப்பில் அரசராக மாறுவார். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அவர்களிருந்து நம்ம என்ன தேவை சாதிச்சுக்கலாம் நாம. இதுதான் அவருடைய எண்ணம், நிச்சயமா தான் அவருடைய எண்ணம். ஆனால் இப்படி இதனால என்ன பண்ணாங்க, அவருக்கு பயந்து நடந்தாங்க எல்லாம். எப்பொழுது அவர்கள் மன வலிமை பெற்றாங்கன்னா, பெந்தகோஸ்து திருநாளில். அது வரைக்கும் அரை மனசா தான் இருந்தாங்க. சரிங்களா? நிக்கிறதுக்காக பாருங்க, புள்ள வந்து வயிற்றுல போய் திரும்ப பிறக்க முடியுமா, மறுபிறப்பு என்பதற்கு. அதாவது அவர் உள்ளூர் நேசிக்கல ஏசப்பாவை. அவ்வளவு எதற்கு நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுரு ஏதாச்சும் பார்க்கணும். நம்ம அவரே நம்பலையே, அவரே பயந்தாரே. ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, பிலாத்துக்கிட்ட அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. பேதுரு அந்த அரண்மனை வாயில சுத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து 3 பேர் கேட்பாங்க, ஈஸ்வர பதில், ஐயோ எனக்கு இயேசு தெரியவே தெரிய, நான் பார்த்தே கிடையாது அவர் நான் பார்த்ததே கிடையாது. பயம், பயம், இந்த அச்ச உணர்வு. அதாவது நீதிபதி சொல்லப்பட்டிருக்கு, இறையச்சம் நான் தொடக்கம் ஓகே, ஆனால் இப்படிப்பட்ட நம்மளை யாரும் செஞ்சுடுவாரோ, நமக்கு இந்த எண்ணத்தில் தயவு செய்து ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டாம், அன்பு செய்ய வேண்டாம். நாம வச்சு இதுதான் இன்றைய கருத்து. இன்னைக்கு தான் சகோதரர்களே, இன்னைக்கு நட்சத்திர வாசகம் பார்த்தோம் இல்லாமல் இல்லையா, அவங்க ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதீங்க, துணிவோடு தெரியுமா இருங்க, துணிவா இருந்து என்ன நேசிங்க, அன்பு செய்யுங்க. அதுபோல நான் கிட்ட இருக்கிறேன், நான் யாரும் உங்களை நீங்க யாரும் கண்டுக்க மாட்டீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஒரு உள்ளார்ந்த அன்பா அது இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி சகோதரர், மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் ஏசப்பா வந்து எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. யாவை இறைவனைய எல்லாரும் என் பிள்ளைகள், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், திக்கற்ற ஏழைகள் எளியோரை விடுவிப்பார், அவங்க அவர் துணை செய்வார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். திருப்பாடல் இன்னைக்கு கடவுள் அவருக்கு தெரியும், தம்மை நோக்கி யார் அவங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் போய் செய்யணும். எளியோரை விடுவிக்கிறார், வழிபோக்கருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுகிறவர் அவரே. சகோதரர்களே, இப்பேற்பட்ட இறைவனுக்கு, யாவே ஆண்டவருக்கு நாம் செய்யும் கைகரியம்
அவ்வளோ ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நான் பிறகு தரணுமா இல்லையா? தந்தாகணும், தந்தே ஆகணும். அதைத்தான் இன்றைய வாசம் சொல்லுகிறது. இன்னைக்கு கடவுள் வச்சுட்டு அன்பு நடிப்பாக இருக்கக்கூடாது, நடிப்பாக ஒரு பதம் இருக்கக்கூடாது. அது ஒரு பயனற்ற விசுவாசமாக போயிடும், பயனற்ற அன்பாக போயிடும். சித்தர் பாட்டு ஒன்று உண்டு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் உன் ஆன்மாவிலே குடியிருந்தால் இந்த வெளி வேஷங்கள், இந்த இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைன்னா அவர் விரும்புவது உள்ளார்ந்த அன்பு, நடிப்பு, அச்சுணர்வு, இப்படிப்பட்டவை கிடையாது, இப்படிப்பட்டவை கிடையாது. சகோதரர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் ஆண்டவர் அன்பு செய்கின்ற பொழுது உள்ளார அன்பு செய்வோம். என்னுடைய மனைவி, என் மகளை, என் தாய் தவன், பெற்றோரை, உடன் பிறந்தவர் நடக்கணும். அதாவது இன்னைக்கு அது எப்படி சொல்றது தெரியல. இன்னைக்கு வெளியே ஒன்று பேச உள்ள ஒன்று, அதாவது ஒருத்தருடைய உறவை ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேருக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, ஒரு என்ன பண்ணாங்க, ஒரு சகோதரர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு சகோதரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போது அந்த சகோதரி அவர் நடத்துகிற விதம் பாருங்களேன். அதாவது வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம் வச்சுருப்போம், நம்ம வெளியே ஒரு முகம் வச்சுருப்போம். ஐயா வாங்க வாங்க, எப்போ நீங்கள் உட்காருங்க, உங்களை எதிர்பார்த்து கண்ணே பூத்து போச்சு, பார்த்து எம்பிட்டு நாளாச்சு, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா, டீயா, ஹார்லிக்ஸா, பூஸ்டா, அதுவா இதுவா? இது முகத்துக்கு நேரா உள்ள போயிட்டு கிச்சன் உள்ள போயிட்டு சனியா ஏன் தான் தெரியல, செக் அதெல்லாம் பார்த்து இது உண்மையா இல்லையா? இப்படிப்பட்ட அன்பு தேவையில்லையே, இந்த நடிப்பு தேவையில்லையே. இன்னைக்கு 2ஆம் வாசம் நட்சத்திரம் சொன்ன மாதிரி, அப்போ நமக்கு தன்னை கொடுத்துடுவாரோ, நமக்கு ஏதாவது தீமை செஞ்சிடுவாரோ, நமக்கு சோதிச்சிடுவாரோ ஆண்டவர், இதனால் அன்பு செய்ய வந்துட்டான். உள்ளூர் மனசோட அந்த பண்ண ஒரு கிளாஸ் காப்பி இருந்தாப்பா குடிப்போ, தண்ணி குடியா, அது மிகப்பெரிய கிஃப்ட். நீ தங்க வருஷமே கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி அரை உள்ள ஒரு புழிங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்றது செரிக்காம குணம் போட சோறையில் உண்மையா இல்லை. இதைத்தான் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐயா 58ஆம் அதிகாரத்தில் இது இவ்வாறாக அந்த ஒரு பகுதி வரும், வாசிக்கிறோம் பாருங்களேன். எது நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு, பசித்தோருக்கு உன் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமெல்லாம் வருவோருக்கு உங்கள் இல்லத்தில் இடம் கொடுப்பதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுக்கும் அல்லவோ நான் விரும்பும் நோன்பு. கடவுள் இதை விரும்புகிறார். நாங்கள் பாருங்க பார்ப்போம். உன் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும், ஓயனும் வீட்டு விருந்தாளி யாரு, ஏதோ மாமன் வச்சான், ஓயனம் ஐயா, உன் சொந்த பந்தையா, அதுக்கிட்டே முகத்தை இப்படி ஒரு முகமாக பேச, அப்படி ஒரு முகமாக பேசுறேன். உங்களுக்கு உங்கள் இனத்தாரிடம் உங்கள் முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருக்கிறதுமே எனக்கு ஏற்ற நோன்பு அப்படின்னு சொல்ற வார்த்தை. இசை 58. இப்போ கடவுள் எதிர்பார்க்குறது என்ன? எல்லாரையும் அன்பு செய்ய, கடவுளை மேலே வை. ஆண்டவர் அன்பு செய்வது அச்ச உணர்வுலாம் இருக்கக்கூடாது, உள்ள அன்பு செய். அந்த அன்பு தான் கடவுள்னு சொல்லுவாங்க பாட்டு. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அப்படிப்பட்ட அன்பு அச்ச உணர்வோடு ஏதாச்சும் கொடுப்பாங்களோ நம்ம அன்பு செய்வோமோ, நடிச்சா நமக்கு எதாவது கிடைக்குமோ நம்ம அன்பு செய்வோமோ என்று இந்த போலி காரணங்களுக்காக நாம்
கடவுளை அன்பு செய்ய தேவையில்லை சகோதரர்களே. உள்ளூர அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் தான் வந்துச்சு. ஒரு முதல்ல என்ன பண்ணுது, ஒரு குட்டி மானை பிடிக்கிறதுக்காக அப்படி தண்ணியிலே போகுது. குட்டி மானை குட்டியெல்லாம் போடுது. தாய்மான், அதாவது குட்டி மான் இங்கே இருக்குது, முதல்ல இங்கே இருக்குது. கிட்ட வருது கிட்ட வருது கிட்ட வருது கிட்ட வருது கிட்ட வருது. நெருங்கின உடனே குறுக்க ஒரு ஜீவன் வருது. இந்த மானுடைய அம்மா வந்து தன்னை அந்த முதலைக்கு பலியாக கொடுக்கிறது. இந்த குட்டி தப்பித்து விடுகிறது. இதுதான் உண்மையான அன்பு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் போல் சொன்னார். என்றால் வள்ளுவர் சொன்னார், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்புக்கு ஏதிய கட்டுப்பாடு. ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கணும். சும்மா நம்ம செஞ்சுட்டு ரெட்டை முகத்தை கொண்டு பேசிக்கிட்டு அதுக்கு நீ அன்பு செய்யாமல் இருந்துடலாம். சகோதரர்களே, நாம் சிந்தித்த இன்றைய தியானம், நம்முடைய அன்பு எதை எதிர்பார்த்தும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஒரு வெள்ளமடி வாழ்க்கையில் நாம் மனுஷன். நம்ம இதை போல அன்புக்காக எதுக்காக ஒன்று பெறத்துக்குன்னு அன்பு செஞ்சுருக்கிறோமா, அப்படிப்பட்ட தருணங்களுக்கு ஆண்டவர்கிட்ட மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் இனி வரும் காலங்களிலே, இனி வரும் நாட்களிலே நாங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய உள்ளார்ந்த அன்பை ஆண்டவரை கொடுக்கணும்னு, மற்றவர்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கங்க. நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். கடவுள் உள்ள இருக்கும் பொழுது ஒரு நேசிப்பண்ணி நேசிப்போம் நம்ம. ஏனென்றால் அந்த உள்ளார்ந்த அன்புக்குத்தான் ஆண்டவரை அடிமை. ஆண்டவர் கடவுளே தான். மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்தில் ஒரு வரி எழுதுவார், யான் உனதடியை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இணையேன்னு பாடுவார். கடவுளே, நான் அவங்க பார்த்த பிடிச்சிட்டேன், தப்பிச்சு போங்க பார்ப்போம். யான் உனதடியை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனிமே, எங்கே போயிடுவீங்க நீங்கள் பார்த்துறேன். ஆண்டவருடைய திருப்பாதத்தை கட்டிக்கொள்கிறார். அவனை போக முடியல. கால் முடியா, ப்ளீஸியா. உண்மையான அன்பு ஆண்டவரை நமக்கு தப்பு சிப்பிதல், அந்த அன்புக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். சரிங்களா? ஆனால் அள்ளி கொடுப்பார். எனவே நம்முடைய அன்பு உண்மையான தூய உள்ளார்ந்த அன்பாக இருக்க ஆண்டவரை ஜெபிப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார்.